நேத்து நைட்டே சொன்னாங்க பேங்க் போகணும்னு. நான் தான் லேட்டா முடிச்சிட்டேன். அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பின கையோட எல்லா திங்ஸையும் குழந்தைய கிளப்புறதுக்கு எடுத்து வச்சிட்டாங்க பக்காவா. ஆக இப்ப குளிக்காம கொள்ளாம ஊத்தப்பையெல்லாம் கூட்டிட்டு போறது நான் தான். அப்படியே ஃபேமிலியா கிளம்பி பக்கத்துல இருக்க இந்தியன் பேங்குக்கு தான் வந்தோம். இதுக்கப்புறம் மங்காத்தா படத்துல வர்ற மாதிரி நீ உள்ள நான் வெளியேன்ற கதை தான். அதாவது பேங்குக்குள்ள அவங்க KYC பண்ணணும், வெளியே குழந்தைய நான் பாத்துக்கணும். கொஞ்ச நேரம் தோல்ல போட்டிருக்கவே தலைவன் தூக்கம் தட்டிருச்சு அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க சீட்ல போட்டு கொஞ்சம் தாளாட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அங்க மெயின் ரோட்லயே கார் பார்க் பண்ணனால வெளியே போற வண்டிலாம் ஹார்ன் அடிக்கவே தலைவன் முழிச்சிட்டான். அதனால காரை பக்கத்துல இருக்க தெருவுல கொஞ்சம் உள்ள தள்ளி கொண்டு ஒரு வீட்டு வாசல்ல நிழல்ல அழகா விட்டுட்டேன். தலைவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏன் இப்படி தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டு முழிச்சு கிடக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் தூக்கத்தை போட்டு முழிச்சிட்டாப்ல. சரி, என் வீட்டுக்காரம்மா வர வரையும் நம்ம தான் வச்சு சமாளிக்கணும்னு அதோ பாரு காக்கா இதோ பாரு குருவின்னு என்னென்னலாமோ காட்டி வித்த காட்டிக்கிட்டு இருந்தேன். நேரம் போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு நண்பர்களே. பேங்க கொள்ளையடிக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆகாது. ஒரு ஃப்ரீஸான அக்கௌண்ட KYC பண்றதுக்கு இவ்வளவு நேரம். சரின்னு பையனையும் தூக்கிட்டு பேங்க் உள்ள போலான்னு போய் பார்த்தா அங்க வரிசையில நின்னுட்டு இருக்காங்க. மேலும் ஒரு 30 நிமிடத்திற்கு பிறகு எப்ப போனீங்க? 10 மணிக்கு. எப்ப வந்தீங்க? 12:30க்கு. 2.5 மணி நேரம் உள்ள மாவு ஆட்டினீங்க. மேனேஜர் இல்ல வெளிய போயிட்டாரு. இந்த வராருன்னு வெயிட் பண்ண வச்சாங்க. முடிஞ்ச KYC முடிச்சாச்சு. அக்கௌண்ட்ல பல கோடி டிரான்ஸ்ஃபர் ஆனாதான் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகும். பல கோடி இருக்கு போலயே. எங்க அக்கௌண்ட்ல தானே. ஆமா, நிறைய கோடி. தெருக்கோடியில் இருந்தபடி பல கோடியை பத்தி பேசிவிட்டு பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்தது குழந்தைக்கு வேக்சின் போடுறதுக்கு. அதை நம்ம அடுத்த ஒரு காணொலியில பாத்துருவோம் நண்பர்களே. அப்ப நாங்க அப்படியே உத்தரவு வாங்கிட்டுங்களா?